ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உன்னிடம் இப்பொழுது கையில் வேலை இல்லை, அதனால் கையில் பணமும் இல்லை. அது மட்டுமல்ல, வேலையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் சுற்றி இருக்கும் உறவுகள் கூட மதிப்பது கிடையாது. சிறு பிள்ளைகள் கூட என்னவென்று பார்க்காமல் மதிப்பு கொடுக்காமல் உரிமை, அதாவது உறவு என்ற ஒரு உரிமைக்கு ஏதாவது சொன்னால் கூட எதிர்த்து பேசுவது. காரணம் கேட்டால், நீ என்ன வேலைக்கு போகிறாயா, இல்லை நீ என்ன சம்பாதிக்கிறாயா, இல்லை எங்களுக்கு ஏதாவது வாங்கி தருகிறாயா என்று எப்பொழுதும் எதிர்த்து பேசுகிறது. எல்லா விஷயத்திற்கும் பாருங்கள் சாயி, பணமும் வேலையும் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. இது இரண்டுமே இல்லை என்றால் யாருமே மதிப்பது கிடையாது. வயசுக்கு கூட மதிப்பு தருவது கிடையாது. ஏதோ தேவையில்லாதவன் போல வீட்டிலும் பார்க்கிறார்கள் என்று நீ புலம்பும் புலம்பலானது எனக்கு நன்றாகவே கேட்கிறது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ துளைத்த விஷயங்களோ அதிகம். நீ துளைத்த விஷயங்கள் என்பது அதிகம்தான், நான் இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். மற்றவர்களுக்காக செய்தாய், கடைசியில் பார்த்தாயானால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாத பொழுது எங்களுக்குத்தானே நீ செய்தாய் என்று யாருமே சொல்ல இங்கு தயாராகவே இல்லை. எங்களுக்கு என்ன செய்தாய், எங்களுக்கா செய்தாய் என்றுதான் கேட்டார்களே தவிர, ஆம் எங்களுக்கு தானே செய்தாய், அதனால் தானே இப்படி ஆயிட்டாய் என்று யாருமே இங்கு உன்னை பார்த்து பாவப்படக்கூட இங்கு தயாராக இல்லை தங்கமே. அதனால்தான் முன்பே நான் சொன்னேன், செய்யும் பொழுது கூட எல்லா விஷயத்தையும் பார்த்துதான் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு உறவுகள் தானே என்று எல்லாவற்றையும் இழந்தாய். ஆனால் உனக்கு எதிர்காலத்திலும் சரி யாரும் வந்து நிற்க மாட்டார்கள் என்று. ஆனால் நீ என்ன சொன்னாய், என்னுடைய உறவுகள் எல்லாம் அப்படி கிடையாது, நான் செய்தேன் என்று சொல்வார்கள் என்று என்னிடம் எதிர்த்து பேசினாய். அதனால்தான் இப்பொழுது இந்த மாதிரியான நிலைமைகள். நான் சொல்லும் பொழுது நீ எல்லா விஷயத்தையும் புரிந்திருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை நன்றாக நீ பார்த்திருக்க வேண்டும். எல்லாரையும் நம்பி நம்பி இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய் யோசித்து பார். நீ எப்படி இருக்கிறாய் தங்கமே? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன் பக்கத்தில் வைத்திருக்கிறாயா? வாழ்க்கையில் எல்லாம் உன்னிடம் இருக்கிறதா? எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனுஷனாக இங்கு இருக்கிறாய். காசும் கிடையாது, வேலையும் கிடையாது. இப்பொழுது உன்னிடம் இருப்பது ஒன்றே ஒன்று. நான் பார்த்து தவறாக சொல்லிவிட்டேன், உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டேன். உன்னிடம் இப்பொழுது ஒன்று இருக்கிறது, அவமானம். அவமானம் மட்டும்தான் உன்னுடன் இருக்கிறது. யாருக்கெல்லாம் பார்த்து செய்தாயோ அவர்களெல்லாம் உன் பக்கத்திலே இல்லை. அப்படியே உன்னிடம் பேசினால் கூட மதிப்பும் தரவில்லை, மரியாதையும் தரவில்லை. அசிங்கத்தை மட்டும்தான் அனைவருமே தருகிறார்கள். என்னுடைய தங்கமே, எல்லோரையும் இப்பொழுது புரிந்து கொண்டாயா? நான் சொல்லும் பொழுது எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. எல்லா விஷயத்திலையும் அலட்சியத்தை காட்டினாய். இப்பொழுது பார் எவ்வளவு பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் மாறுகிறது என்று. என்னுடைய தங்கமான பிள்ளையே, உனக்கு இப்பொழுது தேவைப்படுவது என்ன? வேலை, உனக்கு தேவையான பணம், இதுதான் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகிறது. அதை தான் உனக்கு செய்து தர நான் வந்துவிட்டேன். இந்த நல்ல நாளில், இந்த கார்த்திகை நல்ல நாளில் முருகனாகிய நான் உன்னுடைய வாழ்வில் நிறைந்த சகல சௌபாக்கியங்களையும் தந்து உன்னை வாழ வைத்து, உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ, உன்னை யாரெல்லாம் மதிக்காமல் தேவையில்லாத வார்த்தைகளால் உன் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரையுமே தலை குனிந்து உன்னை பார்த்து அவர்கள் அனைவரும் இவனை போய் இப்படி பேசிவிட்டோமே என்று நினைக்கும் அளவுக்கு அவனவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே நான் தரப்போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் நீ நிறைய விஷயங்களை இதுவரைக்கும் இழந்து இருக்கிறாய். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னால் நீயே, நான் இவ்வளவு விஷயத்தை இழந்து விட்டேனா சாயி என்று நீயே கேட்கும் அளவுக்கு அவ்வளவு விஷயங்களை இழந்து விட்டாய். நிறைய விஷயங்கள் இழந்ததை மறந்தும் விட்டாய். உனக்கு செய்யத்தான் தெரியுமே தவிர மற்றவனுக்கு சொல்லிக்காட்ட தெரியாது. ஆனால் மற்றவர்கள் உனக்கு செய்வார்கள். ஆனால் என்ன செய்து விடுவார்கள்? சொல்லிக்காட்டி விடுவார்கள்.
அதனால்தான் நான் உன்னிடம் சொல்வேன், யாருக்கும் செய்யவும் செய்யாதே, தேவையில்லாத பேச்சுகளையும் வாங்காதே என்று. மற்றவர்களுக்கு செய்யும் வரை நீ அவர்களுக்கு கடவுளாக தெரிவாய். ஆனால் இப்பொழுது செய்யவில்லை என்றால் உன்னை கடவுளாக அல்ல, ஒரு மனிதனாக, ஒரு குழந்தையாக பார்க்கவே மாட்டார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களும் மதிக்க மாட்டார்கள். உன்னோடு எவ்வளவு நெருங்கிய பழகிய உறவுகளும் உறவென்று கூட பார்க்க மாட்டார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கும் காலம். செய்யும் பொழுது கடவுள், செய்யாத பொழுது எதிரியை மதிப்பது கூட மதிக்க மாட்டார்கள். புரிந்ததா? யார் யார் எப்படி என்பது உனக்கு நன்றாக புரிந்ததா? புரியட்டும். சொல்லும் பொழுது கேட்காதவன் அடிபட்டால் தான் திருந்துவான். அடிபட்டு விட்டாய், இப்பொழுதாவது திருந்து. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து இப்பொழுது தனியாக நிற்கிறாய் என்று சொன்னேன் அல்லவா? இனிமேல் நான் நிற்பேன் உனக்காக. சொந்தங்களும் உறவுகளும் கூட இருக்கும் பொழுது தெய்வம் கூட இருப்பது தெரியாது. ஆனால் யாருமே இல்லாத பொழுதுதான் தெய்வம் இருக்கிறது என்பதே தெரியும். உறவுகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் இருக்கிறார்களா என்பதை நீ யோசிக்க கூட இல்லை. அதாவது தெய்வம் இருக்கிறதா என்பதை பார்க்க கூட இல்லை. ஆனால் இப்பொழுது யாருமே இல்லாத பொழுது, தெய்வமே உன்னை நான் இவ்வளவு மதிக்காமல் இருந்து விட்டேன் நீ சொன்னதை என்று இப்பொழுது சொல்கிறாய். விடு தங்கமே, போனது போகட்டும். ஆனால் இனிமேல் வருவதை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? போனதை திரும்ப பெற முடியாது, அது எப்பொழுதுமே முடியாது. ஆனால் உன்னிடம் இப்பொழுது வரப்போகும் விஷயங்களை நீ கெட்டியமாக பிடித்து வைத்திருக்கலாம் தானே? அதனால்தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ துளைத்ததை மறந்துவிடு, உன்னை விட்டு போனவர்களை மறந்துவிடு. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், எப்படி வேலையில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்கலாம், எந்த விதத்தில் நல்ல முறையில் சம்பாதிக்கலாம் என்பதை யோசி. தவறான பாதைக்குத்தான் போகக்கூடாது. ஆனால் உண்மையாக நேர்மையான விதத்தில் சம்பாதிக்கலாம். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களையெல்லாம் பார்க்காதே. நீ திரும்பவும் சம்பாதித்து திரும்பவும் கொடுத்தால் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் திரும்ப உனக்கு செய்ய மாட்டார்கள். உனக்கு செய்யும் ஒரே ஒரு ஆள் தெய்வம் மட்டும்தான். நீ அவனுக்கு எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும், உனக்கு உடனே கிடைக்கவில்லை என்றாலும் உன் காலம் முடிவதற்குள் நிச்சயமாக உன்னுடைய தேவைக்கு நிச்சயமாக நீ தெய்வத்திற்கு கொடுத்தால் தெய்வம் நிச்சயமாக தந்துவிடும். நீ தெய்வத்திற்கே கொடுக்கவில்லை என்றாலும் சரிதான், தெய்வம் நிச்சயமாக உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கும். இதுதான் உண்மையான உறவு. ஆனால் இங்கு நிறைய பேர் அதை தான் உணரவே இல்லை. மனிதர்களுக்கு எதுவுமே இல்லாமல் மனிதர்கள் சுயநலமாக பழகுகிறார்கள். அவர்களெல்லாம் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள். உண்மையான அன்பு கேட்டால் யாரும் இங்கு கொடுப்பதற்கு தயாராகவே இல்லை. சிலர் அன்புக்காக ஏங்குகிறார்கள், சிலர் பணத்திற்காக பழகுகிறார்கள். அன்புக்காக ஏங்குபவனிடம் யாரும் பழகுவது கிடையாது இல்லை. அதுவே பணத்திற்காக பழகுபவர்களிடம் ஏமாந்து போகிறார்கள். நீ இப்பொழுது பணத்திற்காக எல்லோரும் உன்னிடம் பழகினார்கள், நீ ஏமாந்து போனாய். இப்பொழுது அன்புக்காக நீ ஏங்குகிறாய். யாரும் உனக்கு அன்பை தரவும் தயாராக இல்லை, உனக்கு உதவி செய்யவும் தயாராக இல்லை. போனது போகட்டும். இந்த முருகன் நான் இருக்கிறேன், சாய் நான் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே பல விஷயத்தில் உனக்கு உதவி செய்து இருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் உதவி செய்வோம். எக்காரணம் கொண்டும் உங்களை நாங்கள் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டோம். எங்களை நம்பி ஒருவன் வந்த பிறகு அவன் எக்காரணம் கொண்டும் அவன் எந்த ஒரு நிலையிலும் அவன் தடுமாறக்கூடாது. எல்லா விஷயத்திலும் அவன் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அமைதியான வாழ்க்கையை வாழவா. உனக்காக இங்கு நான் இருக்கிறேன். அவசரப்பட்டு பல நாள் வாழ்க்கை இழந்தாய். இனிமேல் யாராக இருந்தாலும் பார்த்து நிதானமாக செய். அதாவது நான் செய்ய சொல்கிறேன் என்பதற்காக எல்லோருக்கும் செய்யக்கூடாது. அம்மா அப்பா யாருமே இல்லாமல், ஒரு வேளை உணவு சாப்பிடுவதற்கு இல்லாமல் இருக்கிறார்கள் பார், யாரோ தெரியாதவர்கள், அவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவை, உன்னால் முடிந்ததை செய். எல்லாம் இருந்து கொண்டு உன்னிடம் பணத்தை மட்டும் பறிக்கிறார்கள் பார், அவர்களுக்கு எப்பொழுதும் செய்யாதே. நல்லதை மட்டும் செய். எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப நீ யாருக்கு செய்கிறாயோ எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்தால் கடைசியில் ஏமாற்றம்தான் வரும். நான் இப்பொழுது சொல்கிறேன், உன்னுடைய வாழ்வில் உனக்கு நான் தர வேண்டிய வேலை, வசதி, வாய்ப்புகள்
பணம், நகை அனைத்தையும் தருகிறேன். இனிமேலாவது சுதாரிப்பாக இரு. இனி எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். இந்த முருகனாகிய நான் இன்று வாக்கு தருகிறேன். நானும் சாயும் சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றுவோம். இனி எல்லாம் உனக்கு சகலமும் கிடைக்கும். இந்த வருடம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் நீ அல்லல்ல குறையாத செல்வங்களை பெறுவாய். இது நிச்சயம். எப்படி மாறும் என்பதை உன் வாழ்க்கை உனக்கு காட்டும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.